ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி காரைக்குடி ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் சேல்ஸுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள். இதில் எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, இல்லை கால் பண்ணுங்கள். அதோட ரேட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு வெயிட்லாம் இது வந்து ஒரு 2 kg கெப்பாசிட்டி, இது வந்து ஒரு 1 kg கெப்பாசிட்டி. எல்லாமே ரொம்ப நல்லா கண்டிஷனாக இருக்குது. இதில் வந்து 1 கிலோ கூட போடலாம், 3/4 கிலோ 1 கிலோ கெப்பாசிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம்டாக வந்து 3/4 கிலோவுக்கு மேலே பிடிக்கும். இதில் வந்து நம்ம கிச்சனுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து கிச்சன் ஜாமான்கள் வச்சுக்கிறதுக்கு, பொடி ஐட்டங்கள் இல்லை கடுகு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/2 kg 3/4 கிலோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிராஸ் கிச்சனாக மாற்றணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்டை இப்போவே சேர்த்துக்கிட்டா தான், இதுக்கப்புறம் இதுவே சேர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் இப்போ கிடைக்கிறதில்ல. ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தது தான், நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தது தான் இப்போ போட்டிருக்கேன். இது வந்து பருப்புருளி, பாயசம் உருளியாக வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த ஒரு அடுப்பு, சின்ன அடுப்பு, வெளியில் போகிறப்ப எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து இந்த சாம்பிராணி போடுறது, வாஷ் பண்ணியிருக்கோம். வெள்ளை பித்தளை சாம்பிராணி போடுறதுக்கு, இந்த மாதிரி எங்கேயாவது இது பண்ணிட்டோம்னா வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்து ஒரு உலக்கு. இது வந்து அஞ்சரை பெட்டிக்குள்ளே வைக்கிற மாதிரியான ஐட்டம் தான். ஒரு 6 பீஸு உட்டன் அஞ்சரை பெட்டிக்குள்ளே வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வெள்ளை பித்தளை நிக்கல் கோட்டிங்கோட சந்தன கும்பா தான். இது வந்து ஒரு விளக்கு. இது வந்து விளக்கு அதில் ஏற்றினோன்னா அந்த ஹோல்லலாம் நல்லா தெரியும். சின்ன சந்தன கும்பா நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து வடை சட்டி வந்து புதுசாக டின் கோட்டிங் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பாயச உருளி. இந்த ப்ராடக்டில் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து வந்து விளக்கு ஐட்டம் தான். இது லாஸ்ட் டைம் வாங்கினது தான். இந்த விளக்கு வந்து நிறைய பேர் விளக்கு வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். வேணும்னா நெக்ஸ்ட்டு கார்த்திகைக்கோ கொலுவுக்கு இப்போ இந்த மாதிரி வேணுன்னா நான் பாலிஷ் பண்ணி தரணுன்னா பாலிஷ் பண்ணியும் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு விளக்கு விளக்கியிருக்கோம், அவ்வளோதான். இந்த 2 ஜோடி விளக்காக ஏற்றிக்கலாம். நிறைய இடத்துல அது மாதிரி நடுவில் காமாட்சி விளக்கும் 2 பக்கமும் இந்த மாதிரி விளக்க வீட்டில் ரெகுலராக ஏற்றுறது கூட பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. ஜோடியாக அந்த மாதிரி மேக் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது, கிடைக்காது. இது வந்து சாம்பிராணி தூபக்கால், அந்த காலத்து இந்த மாடலு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அந்த காலத்தில் வந்து பர்மா இதுலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த கூடை, கொட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நம்ம வீட்டில் வந்து கிச்சனுக்கு மல்டியாக எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னலாக மாற விரும்புகிறவங்க, அது மாதிரி கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறவங்க வாங்கிக்கலாம். அது ஒன்று வந்து பாலிஷ் பண்ணது. இது வந்து பாலிஷ் பண்ண வேண்டான்னு பாலிஷ் கடையில் சொல்லிட்டாங்கன்ட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மங்கு பாத்திரம் ஒன்று ஏதாவது வச்சு மூடி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இது வந்து ஒரு நல்ல கண்டிஷனான மங்கு பாத்திரம். கொஞ்சம் கோல்டு கோட்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதெல்லாம் கேளுங்க. அங்கே வந்து இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ வந்து சூஸ் பண்ணுற மாதிரிலாம் கிடைக்கலன்றதுனால தான் ஹெவியான ப்ராடக்டை லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இருந்தது தான், நம்மள்ட்ட ஸ்டாக் இருந்தது தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஆப்பிள் தூக்கு நல்லா ஒரு 7 kg 6 to 7 kg பிடிக்கும். வெயிட்டாக இருக்குது, நல்ல கண்டிஷன். உள்ளெல்லாம் டின் கோட்டிங் நேச்சுரலாகவே முதல்லையே இருந்த, ஃப்ரெஷ் பண்ணதில் பர்ச்சேஸ் பண்ணப்பயே இருந்த டின் கோட்டிங் தான். வாஷ் பண்ணியிருக்கோம், நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி ஆப்பிள் தூக்கு கண்டிஷனாக கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆப்பிள் தூக்கே கிடைக்கிறதில்ல. இதான் லாஸ்ட் பீஸாக இருக்கும் போல இருக்குது இனிமேல் வந்து. அதனால் ஒரு செட்டு ரிசர்வ் தான் பண்ணி வச்சுருந்தேன். சரி, இப்போ வந்து இருக்கிறதையும் ஸ்டாக் போட்டுடலாம். காரைக்குடி இப்போதைக்கு போகலைன்றதுனால
ஸ்டாக்கை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணி அடுத்த வீடியோவிலையும் அடுத்த ஸ்டாக்கையும் கொஞ்சம் இருக்கிறத போடுவேன். ஸோ இது வந்து ஆப்பிள் தொக்கு செட்டாக 3 சின்னது வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை பெருசும் சின்னது வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். ஏன்னா கண்டிஷன் குட் கண்டிஷன். நீங்கள் எதுவும் சேமிக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு, இல்லை ட்ராவலுக்கு எதுவும் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் அந்த காலத்து இதை வந்து நம்ம ஸ்டைலில் வீட்டில் கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படின்னு கலெக்ஷன் பண்ணுறவங்களும் இதை வாங்கிக்கலாம். அடுத்து வந்து குமிழ் தூக்குன்னு சொல்லி தான் அங்கேயே சொல்கிறாங்க. குமிழ் தூக்குங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு இது இருக்குது போல். ஏன்னா இந்த மாடல் செய்கிறதுக்கெல்லாம் இப்போ ஆள் கிடையாதுன்றாங்க. குமிழ் தூக்குக்கு ப்ரிஃபரன்சஸ் இருக்க தான் செய்யுது. இதில் வந்து டின் கோட்டிங் இருக்குது. இதில் வந்து இந்த குமிழ் மூடி நல்லா பால் மாதிரி நல்லா ஹெவியாக இருக்குது. இது ஒரு மாடலு. ஆனால் டின் கோட்டிங் இல்லை. நம்ம தானியங்கள்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு டின் கோட்டிங்கெல்லாம் தேவையில்லைன்றாங்க. அதனால தான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து சாப்பாடு ஐட்டங்கள்னால் டின் கோட்டிங் தேவை. இது வந்து வெத்தலை பெட்டி பாலிஷ் பண்ணியே தான் வாங்கினேன். நான் பண்ணலை, பாலிஷ் பண்ணியே தான் இருந்தது. அடியில் வந்து அந்த பாட்டம் வந்து அந்த குமிழ் இருக்கிற டைப்பு வந்து கொஞ்சம் ரேர் தான். அந்த மாதிரி வந்து கண்டிஷன் குட் கண்டிஷனாக இருக்குது. அங்கேயுமே விலை ஒவ்வொரு டைமும் விலை ஏற்றி தான் சொல்கிறாங்க. இந்த தடவையும் லாஸ்ட் டைமும் விலை ஏற்றிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷ் பீஸான தூக்கு. அதனால் வந்து கண்டிஷன் ரொம்ப நல்ல கண்டிஷன். கோயிலுக்கு எண்ணெய் கொண்டு போகணும், நெய் கொண்டு போகணும் அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு 1 2 வேணுன்றவங்க, இந்த மாதிரி தூக்கு வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இது வந்து ஃப்ளவர் வேஸாக வச்சுக்கிறாங்க, அது மாதிரி. இது பூஜை கூட. இது வந்து நெய் பாட்டு, கீ பாட்டு, ஆயில் கூட வச்சு கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பாக்கு கட் பண்ணுறது. இது வந்து ஒரு சின்னது, மினிமம் இதில் இருக்குது. ரொம்ப ஸ்மால் பீஸு, மினியேச்சர் மாதிரியான ஐட்டம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு எந்த ஐட்டங்களும் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.